ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில அதிசயமாக நடக்க வேண்டும் என்றால் முதலில் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் பலர் தினமும் பிரபஞ்சத்திடம் ஆசைகளை கேட்கிறார்கள். பணம் வேண்டும், வெற்றி வேண்டும், நல்ல வாழ்க்கை வேண்டும், மன அமைதி வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் ஏன் பலரின் ஆசைகள் நிறைவேறுவதில்லை தெரியுமா? காரணம் மிகவும் எளியது. அவர்கள் கேட்கிறார்கள், ஆனால் நன்றியுணர்வை உணரவில்லை. வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய ரகசியம் இதுதான். நீங்கள் ஒரு விஷயம் கிடைத்த பிறகு நன்றி சொன்னால் நீங்கள் சாதாரணமாக வாழ்கிறீர்கள். ஆனால் அது கிடைக்கும் முன்பே நன்றி சொல்லத் தொடங்கினால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கத் தொடங்குகிறீர்கள். இதுவே ஈர்ப்பு விதியின் ஆழமான உண்மை. பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளை மட்டும் கேட்பதில்லை, அது உங்கள் உணர்வுகளையும் உங்கள் உள்ளார்ந்த ஆற்றலையும் உணர்கிறது. நீங்கள் பயத்தில் இருக்கிறீர்களா, குறைவு எண்ணத்தில் இருக்கிறீர்களா, அல்லது ஏற்கனவே கிடைத்துவிட்டது போல நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கிறீர்களா என்பதை பிரபஞ்சம் உணர்கிறது. அதற்கேற்பதான் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்வுகள் உருவாகத் தொடங்குகின்றன. அதனால்தான் முன்கூட்டியே நன்றி சொல்வது மிகப்பெரிய சக்தியாக கருதப்படுகிறது. நீங்கள் எனக்கு நல்ல வாழ்க்கை வந்து கொண்டிருக்கிறது என்று உண்மையான நன்றியுடன் உணரும்போது உங்கள் மனம் அதை உண்மையாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது. நமது ஆழ்மனம் ஒரு சக்தி வாய்ந்த நிலம் போன்றது. அதில் நீங்கள் தினமும் எந்த எண்ணத்தை விதைக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையாக வளரத் தொடங்குகிறது. நீங்கள் தொடர்ந்து பயம், தோல்வி, கவலை, குறைவு ஆகியவற்றை சிந்தித்தால் அதே அனுபவங்களை வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உங்களிடம் கொண்டு வரும். ஆனால் நீங்கள் தினமும் நன்றியுணர்வில் வாழத் தொடங்கினால் உங்கள் மனம் மெதுவாக செழிப்பு, மகிழ்ச்சி, நம்பிக்கை மற்றும் வெற்றியை நோக்கி மாற ஆரம்பிக்கும். நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர் போல வாழத் தொடங்கும் போது உங்கள் சிந்தனை, வார்த்தை, செயல்கள் அனைத்தும் மாற்றமடைகின்றன. இதுதான் பலர் புரிந்து கொள்ளாத ரகசியம். பிரபஞ்சம் உங்கள் ஆசைகளை மட்டும் பார்க்கவில்லை, அந்த ஆசைகளை நீங்கள் எந்த உணர்வுடன் கேட்கிறீர்கள் என்பதையே அது உணர்கிறது. நீங்கள் தினமும் நன்றியுடன் வாழும்போது உங்கள் உள்ளே இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் மெதுவாக பலவீனமாக தொடங்குகின்றன. அதற்கு பதிலாக நம்பிக்கை அதிகரிக்கிறது, மன அமைதி உருவாகிறது, வாழ்க்கையின் மீது ஒரு புதிய ஒளி உங்களுக்குள் பிறக்கிறது. அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்புகள் திறக்கத் தொடங்கும். நீங்கள் எதிர்பாராத மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் வருவார்கள். சில பிரச்சனைகள் தானாகவே சரியாகும். சில ஆசைகள் நீங்கள் நினைத்ததை விட வேகமாக நிறைவேற ஆரம்பிக்கும். ஏனெனில் நன்றியுணர்வு என்பது வெறும் ஒரு பழக்கம் அல்ல, அது உங்கள் உள்ளார்ந்த ஆற்றலை மாற்றும் ஒரு சக்தி. அது உங்கள் மனதை மாற்றுகிறது, உங்கள் அதிர்வை மாற்றுகிறது, உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது. நீங்கள் தினமும் என் வாழ்க்கையில் வரும் எல்லா நல்லவற்றிற்கும் நன்றி என்று உணர்வுடன் சொல்லத் தொடங்குங்கள். முதலில் சிறிய மாற்றங்கள் தெரியும், பின்னர் உங்கள் மனம் மாறும். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறத் தொடங்கும். ஒரு நாள் நீங்கள் பின்னோக்கி பார்த்து நன்றியுணர்வே என் வாழ்க்கையை மாற்றியது என்று உணர்வீர்கள். ஏனெனில் நன்றியுணர்வு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது பிரபஞ்சத்துடன் உங்கள் ஆன்மாவை இணைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பாலமாகும். நீங்கள் உண்மையாக நன்றியுணர்வில் வாழத் தொடங்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மெதுவான ஆனால் ஆழமான மாற்றம் உருவாகத் தொடங்குகிறது. முதலில் அது உங்கள் மனதில் தொடங்கும், அதன் பிறகு அது உங்கள் உணர்வுகளை மாற்றும், பின்னர் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையையும் மாற்றத் தொடங்கும். ஏனெனில் இந்த உலகத்தில் எதுவும் வெறும் சம்பவமாக நடப்பதில்லை, எல்லாமும் ஒரு ஆற்றலின் அடிப்படையில் இயங்குகிறது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு உணர்வும் ஒரு அதிர்வை வெளியிடுகிறது. நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்களோ, எப்படி உணர்கிறீர்களோ அதே அதிர்வை உங்கள் வாழ்க்கை வெளிப்படுத்தத் தொடங்குகிறது. நமது மனம் ஒரு சக்தி வாய்ந்த காந்தம் போன்றது. அது நாம் தொடர்ந்து சிந்திக்கும் விஷயங்களையே நமது வாழ்க்கைக்கு ஈர்க்கத் தொடங்குகிறது. நீங்கள் தினமும் என்னிடம் எதுவும் இல்லை, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, என் வாழ்க்கையில் எதுவும் சரியாக நடக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருந்தால் உங்கள் மனம் அதையே உண்மையாக ஏற்றுக்கொள்கிறது. அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையும் அதே குறைவு உணர்வில் நகரத் தொடங்குகிறது. ஆனால் நீங்கள் அதற்கு முற்றிலும் மாறாக சிந்திக்கத் தொடங்கினால் என்ன ஆகும் என்று சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் இன்னும் பெறாத விஷயத்திற்கே முன்கூட்டியே நன்றி சொல்லத் தொடங்கினால் உங்கள் மனதில் ஒரு புதிய ஆற்றல் உருவாகும். அந்த ஆற்றல் உங்கள் உள்ளார்ந்த அதிர்வை உயர்த்தத் தொடங்கும். பிரபஞ்சம் எப்போதும் உயர்ந்த அதிர்வுகளுக்கு பதிலளிக்கிறது. நன்றியுணர்வு, அன்பு, நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி போன்ற உணர்வுகள் மிகவும் சக்தி வாய்ந்த உயர்ந்த அதிர்வுகளாகும். நீங்கள் அந்த உணர்வுகளில் வாழத் தொடங்கும் போது பிரபஞ்சம் அதே ஆற்றலுடன் இருக்கும் அனுபவங்களையும்
சூழ்நிலைகளையும் உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வரத் தொடங்குகிறது. அதனால்தான் நன்றியுணர்வு ஒரு சாதாரண பழக்கம் அல்ல என்று கூறப்படுகிறது. அது உங்கள் வாழ்க்கையின் அதிர்வை மாற்றும் ஒரு மறைமுறை சக்தியாகும். ஒரு மனிதன் தினமும் குறைவு எண்ணத்தில் வாழ்ந்தால் அவன் மனம் பயம் மற்றும் கவலையில் சிக்கிக்கொள்ளும். ஆனால் அதே மனிதன் தினமும் நன்றியுணர்வில் வாழத் தொடங்கினால் அவனுடைய மனம் மெதுவாக அமைதியை அடையும். அவனுக்குள் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். அவன் வாழ்க்கையை வேறொரு பார்வையில் காணத் தொடங்குவான். ஏனெனில் நன்றியுணர்வு உங்கள் கவனத்தை இல்லாதவற்றிலிருந்து ஏற்கனவே உள்ள ஆசீர்வாதங்களின் மீது திருப்புகிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை பெறுவதற்கு முன்பே நன்றி சொல்லும்போது உங்கள் மனம் அதை ஏற்கனவே நடந்துவிட்ட உண்மையாக உணரத் தொடங்குகிறது. இதுவே மிகப்பெரிய ரகசியம். நமது ஆழ்மனம் உண்மை மற்றும் கற்பனை ஆகியவற்றுக்கு இடையிலான வேறுபாட்டை முழுமையாக அறியாது. நீங்கள் ஒரு விஷயத்தை உணர்ச்சியுடன் தொடர்ந்து நம்பினால் அது உங்கள் உள்ளார்ந்த உண்மையாக மாறத் தொடங்குகிறது. அதன் பிறகு உங்கள் மனம் அந்த உண்மைக்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிக்கிறது. உதாரணமாக, உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? எனக்கு இன்னும் வெற்றி கிடைக்கவில்லை, என் வாழ்க்கை சரியாக இல்லை, எப்போது நான் முன்னேறுவேன் என்று தொடர்ந்து கவலைப்படுகிறார்கள். ஆனால் இந்த எண்ணங்கள் அனைத்தும் குறைவு அதிர்வை உருவாக்குகின்றன. அதனால் வாழ்க்கையில் மேலும் தாமதம் மற்றும் மன அழுத்தம் உருவாகிறது. ஆனால் நீங்கள் அதற்கு பதிலாக என் வாழ்க்கையில் வெற்றி வந்து கொண்டிருக்கிறது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் முயற்சிகள் நல்ல பலனை தருகின்றன என்று நன்றியுடன் உணரத் தொடங்கினால் உங்கள் மனமும் ஆற்றலும் மாறத் தொடங்கும். உங்கள் ஆற்றல் மாறும் தருணமே உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும் தருணமாகும். முதலில் உங்கள் சிந்தனை மாறும், அதன் பிறகு உங்கள் பழக்கங்கள் மாறும், அதன் பிறகு உங்கள் செயல்கள் மாறும், பின்னர் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறத் தொடங்கும். ஏனெனில் வாழ்க்கையை மாற்றும் உண்மையான சக்தி வெளியில் இல்லை, அது உங்கள் உள்ளேயே உள்ளது. ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் கண் திறக்கும் அந்த முதல் சில நிமிடங்கள் மிகவும் முக்கியமானவை. அந்த நேரத்தில் உங்கள் மனம் மிகவும் அமைதியாகவும் சக்தி வாய்ந்த நிலையிலும் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் எந்த எண்ணத்தை உங்கள் மனதில் விதைக்கிறீர்களோ அது முழு நாளின் ஆற்றலை தீர்மானிக்கிறது. அதனால் காலை எழுந்தவுடன் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே நல்லவை நடந்து கொண்டிருக்கின்றன என்று நம்பி நன்றி சொல்லத் தொடங்குங்கள். பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் வரும் எல்லா நல்லவற்றிற்கும் நன்றி. என் ஆசைகள் சரியான நேரத்தில் நிறைவேறுகின்றன. என் வாழ்க்கை தினமும் நல்ல மாற்றங்களை நோக்கி செல்கிறது. நான் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பால் சூழப்பட்டிருக்கிறேன். இப்படி உணர்வுடன் சொல்லும்போது உங்கள் மனம் மெதுவாக புதிய உண்மையை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கும். தினமும் இதை தொடர்ந்து செய்வதால் உங்கள் ஆழ்மனதில் ஒரு புதிய நம்பிக்கை உருவாகும். இரவு தூங்குவதற்கு முன் சொல்லப்படும் வார்த்தைகளும் மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஏனெனில் நீங்கள் தூங்கும்போது கூட உங்கள் ஆழ்மனம் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதனால் தூங்குவதற்கு முன் பயம், கவலை அல்லது எதிர்மறை சிந்தனைகளுடன் உறங்காதீர்கள். அதற்கு பதிலாக அமைதியாக கண்களை மூடி உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று நம்புங்கள். என் வாழ்க்கை அழகாக மாறிக்கொண்டிருக்கிறது. நான் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் என்னை நோக்கி வருகின்றன. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. என் மனம் அமைதியாலும் நம்பிக்கையாலும் நிரம்பியுள்ளது. இப்படி சொல்லிக்கொண்டே தூங்கும்போது அந்த எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக பதியத் தொடங்கும். அதன் பிறகு உங்கள் மனம் மெதுவாக நேர்மறை ஆற்றலுடன் இயங்க ஆரம்பிக்கும். மேலும் ஒரு சக்தி வாய்ந்த பழக்கம் உள்ளது. அது நன்றியுணர்வு குறிப்பேடு எழுதுவது. தினமும் சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் விரும்பும் விஷயங்களை ஏற்கனவே கிடைத்துவிட்டது போல எழுதுங்கள். எழுதுவது மனதின் ஆற்றலை இன்னும் வலிமையாக்குகிறது. ஏனெனில் நீங்கள் எழுதும்போது உங்கள் சிந்தனை, உணர்வு மற்றும் கவனம் அனைத்தும் ஒரே திசையில் செல்கின்றன. எனக்கு நல்ல வேலை கிடைத்துவிட்டது. என் வாழ்க்கையில் நல்ல வருமானம் தொடர்ந்து வருகிறது. நான் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்கிறேன். என் குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்துள்ளது. என் உடலும் மனமும் ஆரோக்கியமாக உள்ளன. இப்படி தினமும் எழுதத் தொடங்குங்கள். முதலில் அது வெறும் வார்த்தைகளாக தோன்றலாம். ஆனால் சில நாட்களில் உங்கள் மனதில் மாற்றம் தெரியும். சில வாரங்களில் உங்கள் சிந்தனை மாறும். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் தோன்றத் தொடங்கும். ஏனெனில் பிரபஞ்சம் எப்போதும் உங்கள் உள்ளார்ந்த உணர்வுகளுக்கு பதிலளிக்கிறது. நீங்கள் எந்த ஆற்றலில் வாழ்கிறீர்களோ அதே ஆற்றலை உங்கள் வாழ்க்கை பெரிதாக்கி உங்களிடம் திருப்பி அனுப்புகிறது. நீங்கள் நன்றியுணர்வில் வாழும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை வழங்கத் தொடங்குகிறது. ஒரு நாள் நீங்கள் பின்னோக்கி பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள்.
என் வாழ்க்கையை மாற்றியது என் சிந்தனையே என்று உணர்வீர்கள். ஏனெனில் வாழ்க்கையின் உண்மையான மாற்றம் வெளியில் தொடங்குவதில்லை, அது உங்கள் மனதிலேயே தொடங்குகிறது. அந்த மாற்றத்தை ஆரம்பிக்கும் மிகப்பெரிய திறவுகோல் நன்றியுணர்வே ஆகும். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் எதுவும் சரியாக நடக்கவில்லை என்று தினமும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தான். அவன் எப்போதும் தன்னை தோல்வியாளன் என்று நினைத்தான். எந்த முயற்சியிலும் வெற்றி கிடைக்கவில்லை என்று மனதில் நம்பிக்கை இழந்து வாழ்ந்தான். அவன் மனதில் எப்போதும் ஒரு குறைவு உணர்வு இருந்தது. என்னால் முடியாது, என் வாழ்க்கை இப்படித்தான், எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்ற எண்ணங்களோடு அவன் ஒவ்வொரு நாளையும் கழித்தான். காலம் சென்றாலும் அவன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஏனெனில் அவன் மனம் தொடர்ந்து தோல்வி உணர்விலேயே இருந்தது. ஒரு நாள் அவன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு உண்மையை அறிந்தான். வாழ்க்கையை மாற்ற முதலில் மனதை மாற்ற வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதன் பிறகு அவன் ஒரு சிறிய பழக்கத்தை ஆரம்பித்தான். தினமும் காலையில் கண் திறந்தவுடன் இரவு தூங்குவதற்கு முன் மனதார நன்றியுடன் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லத் தொடங்கினான். பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, அதற்காக நன்றி. நான் அமைதியான மற்றும் வெற்றிகரமான மனிதனாக மாறிக்கொண்டிருக்கிறேன், அதற்காக நன்றி. என் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன, அதற்காக நன்றி. முதலில் அவனுக்கு அது வெறும் வார்த்தைகள் போலவே தோன்றியது. ஆனால் சில நாட்களில் அவன் மனதில் ஒரு அமைதி உருவாகத் தொடங்கியது. அவன் முன்பு போல் பயத்திலும் கவலையிலும் வாழவில்லை. அவன் தனது வாழ்க்கையை நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்தான். அதன் பிறகு மெதுவாக அவனுடைய சிந்தனைகள் மாறின, அவனுடைய பழக்கங்கள் மாறின. அவன் தன்னம்பிக்கையுடன் பேச ஆரம்பித்தான். புதிய விஷயங்களை முயற்சி செய்யத் தொடங்கினான். சில மாதங்களுக்குள் அவன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் தோன்றின. அவன் எதிர்பாராத மனிதர்கள் அவனுக்கு உதவியாக வந்தார்கள். அவன் முன்பு மூடப்பட்டிருந்த கதவுகள் திறக்கத் தொடங்கின. அவன் மனம் மாறிய தருணத்திலிருந்தே அவன் வாழ்க்கையும் மாற ஆரம்பித்தது. இறுதியில் அவன் ஒரு காலத்தில் கற்பனை கூட செய்யாத அளவிற்கு மகிழ்ச்சியான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழத் தொடங்கினான். அந்த மாற்றத்தின் தொடக்கம் ஒரு விஷயமே, அது நன்றி உணர்வு. அதேபோல் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. அவள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருந்தாள். மன அழுத்தம், குடும்ப பிரச்சனைகள், பணக்குறைவு, எதிர்காலத்தின் மீதான பயம் ஆகியவற்றால் அவள் மனதில் அமைதி இல்லை. ஆனால் ஒரு நாள் அவள் தனது வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தாள். அதன் பிறகு தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து தன் வாழ்க்கை ஏற்கனவே மகிழ்ச்சியாலும் செழிப்பாலும் நிரம்பியுள்ளது போல மனதில் கற்பனை செய்யத் தொடங்கினாள். அவள் கண்களை மூடி தன்னை மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டிருப்பதை மனதில் பார்த்தாள். தன் குடும்பம் சந்தோஷமாக இருப்பதை கற்பனை செய்தாள். தன்னிடம் தேவையான அனைத்தும் ஏற்கனவே கிடைத்துவிட்டது போல உணர்ந்தாள். அதன் பிறகு மனதார நன்றியுடன் கூறினாள், பிரபஞ்சமே, என் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ளது, அதற்காக நன்றி. என் வாழ்க்கையில் செழிப்பும் அமைதியும் பெருகிக் கொண்டிருக்கின்றன, அதற்காக நன்றி. என் ஆசைகள் அனைத்தும் சரியான நேரத்தில் நிறைவேறுகின்றன, அதற்காக நன்றி. அவள் இதை தினமும் தொடர்ந்து செய்தாள். சில மாதங்களில் அவளுடைய மனநிலை மாறியது. முன்பு இருந்த பயம் குறைந்தது, நம்பிக்கை அதிகரித்தது. அதன் பிறகு அவள் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் தென்பட ஆரம்பித்தன. நல்ல மனிதர்கள் அவளுடைய வாழ்க்கைக்குள் வந்தார்கள். புதிய வாய்ப்புகள் உருவானது. குடும்பத்தில் அமைதி அதிகரித்தது. சில ஆண்டுகளில் அவள் ஒரு காலத்தில் கனவாக நினைத்த வாழ்க்கையை வாழத் தொடங்கினாள். இந்த உலகத்தில் பலர் ஒரு பெரிய தவறை செய்கிறார்கள். அவர்கள் பிரபஞ்சத்திடம் எப்போதும் குறைவு உணர்வுடன் கேட்கிறார்கள், தயவு செய்து எனக்கு இதை கொடு, என் வாழ்க்கையை மாற்று, எனக்கு உதவி செய். இப்படி பேசும்போது மனம் எப்பொழுதும் என்னிடம் இல்லை என்ற உணர்விலேயே இருக்கும். அந்த குறைவு உணர்வே வாழ்க்கையில் மேலும் குறைவுகளை ஈர்க்கிறது. அதனால் தான் சரியான முறையில் கேட்பது மிகவும் முக்கியம். உங்கள் ஆசை ஏற்கனவே நிறைவேறிவிட்டது போல பேசத் தொடங்குங்கள். என் வாழ்க்கையில் நல்ல வேலை கிடைத்துவிட்டது, அதற்காக நன்றி. என் வாழ்க்கையில் பொருளாதார சுதந்திரம் வந்துவிட்டது, அதற்காக நன்றி. நான் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறேன், அதற்காக நன்றி. என் குடும்பம் சந்தோஷத்தாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரம்பியுள்ளது, அதற்காக நன்றி. இப்படி பேசும்போது உங்கள் மனம் அந்த உணர்வை உண்மையாக ஏற்றுக்கொள்ளத் தொடங்கும். அதன் பிறகு உங்கள் சிந்தனைகளும் அதே திசையில் நகரத் தொடங்கும். நீங்கள் ஏற்கனவே வெற்றியடைந்த மனிதரைப் போல சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் வார்த்தைகள் மாறும், உங்கள் செயல்கள் மாறும். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையும் மாறத் தொடங்கும். இந்த முறையை பயன்படுத்த 3 எளிய வழிகள் உள்ளன. முதல் வழி, நிகழ்கால உணர்வில் பேசுவது. நீங்கள் விரும்பும் விஷயம் ஏற்கனவே நடந்துவிட்டது போல பேச வேண்டும். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்துவிட்டன, நான் செழிப்பான வாழ்க்கையை வாழ்கிறேன், என் முயற்சிகள் அனைத்தும் நல்ல பலனை தருகின்றன, நான் அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்கிறேன். இப்படி பேசும்போது
உங்கள் மனம் எதிர்காலத்தில் காத்திருக்காமல் இப்போதே அந்த உணர்வை அனுபவிக்கத் தொடங்கும். இரண்டாவது வழி, மனக்காட்சி உருவாக்குவது. தினமும் சில நிமிடங்கள் கண்களை மூடி உங்கள் ஆசை ஏற்கனவே நிறைவேறிவிட்டது போல மனதில் கற்பனை செய்யுங்கள். நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை தெளிவாக பாருங்கள். மகிழ்ச்சியுடன் சிரிக்கும் உங்கள் முகத்தை பாருங்கள். உங்கள் குடும்பத்தின் சந்தோஷத்தை பாருங்கள். உங்கள் வெற்றியை உணருங்கள். உங்கள் மனம் அந்த உணர்வை உண்மையாக ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் ஆற்றல் மாறத் தொடங்கும். மூன்றாவது வழி, நன்றியுணர்வில் வாழத் தொடங்குவது. உங்கள் வாழ்க்கையில் சிறிய விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லுங்கள். நீங்கள் சுவாசிப்பதற்காக நன்றி சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்திற்காக நன்றி சொல்லுங்கள். உங்கள் உடல் நலத்திற்காக நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் நன்றி சொல்லுங்கள். நன்றி உணர்வு உங்கள் மனதை குறைவு உணர்விலிருந்து செழிப்பு உணர்விற்கு மாற்றும். ஒரு மனிதன் தனது மனதை மாற்றும் போது அவனுடைய வாழ்க்கையும் மாறத் தொடங்குகிறது. நீங்கள் தொடர்ந்து நன்றியுணர்வில் வாழத் தொடங்கினால் உங்கள் உள்ளே இருக்கும் பயம் மெதுவாக மறையும். அதன் இடத்தில் நம்பிக்கை பிறக்கும். அமைதி உருவாகும். உங்கள் வாழ்க்கை புதிய ஆற்றலுடன் நகரத் தொடங்கும். ஒரு நாள் நீங்கள் பின்னோக்கி பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். என் வாழ்க்கையை மாற்றியது வெளிப்புற சூழ்நிலை அல்ல, என் சிந்தனை மற்றும் நன்றியுணர்வே என்று உணர்வீர்கள். ஏனெனில் வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தி எப்போதும் உங்கள் மனதில்தான் உள்ளது. நீங்கள் தினமும் நன்றியுணர்வில் வாழத் தொடங்கும் போது உங்கள் மனமும் உள்ளார்ந்த ஆற்றலும் மெதுவாக மாறத் தொடங்குகிறது. முதலில் அது ஒரு சிறிய அமைதியாக தோன்றலாம். ஆனால் தொடர்ந்து நன்றியுடன் வாழும்போது அந்த அமைதி நம்பிக்கையாக மாறும். என்னுடைய வாழ்க்கையில் நல்லவை வந்து கொண்டிருக்கின்றன என்ற உணர்வு உங்கள் மனதில் உருவாகும். அதன் பிறகு உங்கள் சிந்தனையும் உங்கள் ஆற்றலும் உங்கள் வாழ்க்கையும் புதிய திசையில் நகர ஆரம்பிக்கும். ஏனெனில் மனித வாழ்க்கையை மாற்றுவது வெளிப்புற சூழ்நிலைகள் மட்டுமல்ல, மனிதனின் உள்ளார்ந்த சிந்தனை மற்றும் உணர்வுகள்தான். நீங்கள் பயம், சந்தேகம் மற்றும் எதிர்மறை எண்ணங்களில் வாழ்ந்தால் அதே அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும். ஆனால் நீங்கள் நம்பிக்கை, மகிழ்ச்சி மற்றும் நன்றியுணர்வில் வாழத் தொடங்கினால் நல்ல வாய்ப்புகள், நல்ல மனிதர்கள் மற்றும் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் வரத் தொடங்கும். அதனால் உங்கள் ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்றால் உங்கள் மனமும் ஆற்றலும் ஒரே திசையில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலை அமைதியான நேரத்தில் கண்களை மூடி உங்கள் ஆசைகள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது போல நன்றியுடன் உணருங்கள். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, அதற்காக நன்றி என்று மனதார சொல்லுங்கள். பகலில் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள். இரவு தூங்குவதற்கு முன் என் வாழ்க்கையில் நல்ல அதிசயங்கள் நடக்கின்றன என்று நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். தினமும் உங்கள் ஆசைகளை எழுதும் பழக்கத்தையும் உருவாக்குங்கள். எழுதுவது உங்கள் மனதில் அந்த உணர்வை ஆழமாக பதியச் செய்யும். ஆனால் தொடர்ந்து எப்போது நடக்கும் என்று சந்தேகப்படாதீர்கள். விதை போட்டவுடன் மரம் வளர நேரம் எடுப்பது போல நல்ல சிந்தனைகளும் மெதுவாக வாழ்க்கையை மாற்றத் தொடங்கும். அதனால் பொறுமையுடன் நன்றியுணர்வில் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கும் சிறிய ஆசீர்வாதங்களுக்கு கூட நன்றி சொல்லுங்கள். ஏனெனில் நன்றியுணர்வு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது உங்கள் மனதை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லும் ஒரு சக்தி. நீங்கள் உண்மையாக நன்றியுடன் வாழத் தொடங்கும் போது வாழ்க்கை மெதுவாக உங்களுக்கு புதிய கதவுகளை திறக்கத் தொடங்கும். இந்த அறிவு உங்கள் மனதை தொட்டிருந்தால் இன்று முதல் தினமும் நன்றியுணர்வுடன் வாழத் தொடங்குங்கள். இந்த காணொளியை பார்க்கும் ஒவ்வொருவரும் மனதார ஒரு முறை சொல்லுங்கள், நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உங்கள் நம்பிக்கையை கருத்துகளில் பகிருங்கள். மேலும் இது போன்ற மனதை மாற்றும் ஆன்மீக மற்றும் நேர்மறை காணொளிகளுக்கு எங்கள் பக்கத்தை தொடர்ந்து இணைந்திருங்கள்.